எல்லாரும் கண்டிப்பா ஷார்ட்ஸ் பார்த்துட்டு தான் இந்த மூவியை பார்க்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த டிராமா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க டிராமாக்குள்ள போலாம். ஷார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்காக அந்த ஷார்ட்ஸ்ல என்ன சொன்னேன் அப்படிங்கிற ப்ரிவியூமே இதுல சொல்லிடுறேன். ஸ்கூல் கேட்ஸ்ல ஒரு பேன் கேக் செல் பண்ற ஒரு உமனை வந்து காட்டுறாங்க. அவளோட ஷாப் வந்து பயங்கர சூப்பரா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அங்கிருந்து வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கப்ப ரெண்டு ரவுடிகள் எல்லாம் வந்து இப்போ உன் கடையில வந்து பயங்கரமா சேல் ஆயிட்டு இருக்கு, நீ அதுக்காக எங்களுக்கு வந்து லஞ்சம் மாதிரி ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களை வந்து மிரட்டுறாங்க. பட் அவங்க வந்து அங்க வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் அடிக்கிறாங்க. அங்க ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல தானே இவங்க வந்து ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. அந்த ஸ்கூல்ல இருந்த ஒரு பொண்ணு வந்து போலீஸ் வராங்க அப்படிங்கிற மாதிரி கத்துனதுனால இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்த ரெண்டு ரவுடிகளும் அங்க இருந்து பயந்து ஓடிடுறாங்க. ஹீரோயினுமே அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கரமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு காப்பாத்துனதே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணும் சரி இட்ஸ் ஓகே ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிடுறா. அப்பதான் காட்டுறாங்க அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான் ஹீரோயினோட உண்மையான பொண்ணே. அவளோட ஐடென்டிட்டியை மறைச்சு தான் ஸ்கூலுக்கு வெளியே ஒரு பேன் கேக் செல் பண்ற மாதிரி இவ வந்து நடிச்சிட்டு இருக்கா. அங்க சில பேர் வராங்க. அவங்க கிட்டயுமே நீங்க வந்து சோஃபியா கிட்ட நான் யாரு அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. இதுதான் நான் அந்த ஷார்ட்ஸ்ல சொன்ன ப்ரிவியூவா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காட்டுறேன். அந்த ரெண்டு ரவுடிகள் வந்து அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டிருப்பாங்கல்ல, இவ தானே அதை காப்பாத்திருப்பா. அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ரவுடிகள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாஸை கூட்டிட்டு வந்து ஹீரோயினை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பேன் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள அவளோட மூஞ்சியை வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க ஒரு ரவுடியை கூட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த ரவுடி இவ செம்ம அழகா இருக்கா, அவ ஃபேஸுக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்ப கூட இருந்த ரெண்டு ரவுடிகளும் இவ அவ்வளோ அழகா இருக்கானா, இன்னைக்கு நைட்டு ரூம் புக் பண்றேனே, நீங்க இன்னைக்கு அவ கூட பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ரவுடிகள் சொல்லிட்டு இருக்கப்பவே இவனுக்கும் அந்த ஆசை வந்து வருது. அதனால ஹீரோயினை அங்கேயே மயக்கம் போடவும் வைக்கிறாங்க. இப்போ ரூம் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு ரவுடிகள் போறப்ப கரெக்டா அந்த பொண்ணோட அம்மா வந்து வந்துடுறாங்க. பேன் கேக் செல் பண்றாங்கல்ல அவங்க தான். அந்த ரவுடிகள் கிட்ட வந்து இவங்க தான் சண்டை போடுறாங்க. அந்த பொண்ணு மேல இன்னொரு வாட்டி உன் கை பட்டுச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த ரவுடி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் என்னோட தலைவன் யார் தெரியுமா, மிஸ்டர் பிரவுன். அவன் இங்க வந்தான்னா நீ எல்லாம் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஜஸ்ட் பேன் கேக் வந்து ஸ்கூல் கேட்டு கிட்ட வச்சு வித்துட்டு இருக்க, நீ இவ்ளோ பேசுறியா அப்படிங்கிற மாதிரி. அப்பவுமே ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது யாரு மிஸ்டர் பிரவுன், அவனை வேணா வர சொல்லு, அவன்கிட்டையும் கூட நான் பேச ரெடியா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப அந்த ரவுடி வந்து மிரட்டுறான், நீ எப்படி அவர் வந்து பேர் சொல்லி கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கப்பவே அந்த மிஸ்டர் பிரவுன் அப்படிங்கிற ஆளுமே இங்க வந்து வரான். என்ன நடந்துச்சு இங்க இவ்வளவு நேரம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த ரவுடி வந்து சொல்றான். ஜஸ்ட் ஒரு பேன் கேக் விற்கிற பொண்ணு நம்மள இவ்வளவு அசிங்கப்படுத்துறாளா, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ரவுடி சொல்றான், இவ்வளவு அழகான பொண்ணை இன்னைக்கு உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தேன், அதை வந்து இவ விடாம தடுக்கிறா அப்படி சொல்லியிருப்பான். அந்த ரவுடியுமே ஹீரோயினோட பொண்ணை பார்த்துட்டு, ஐயோ இவ்வளோ ஃப்ரெஷ்ஷா எங்கா இருக்காளே, இன்னைக்கே அவ எப்படி இருக்கா அப்படிங்கறத நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மிஸ்டர் பிரவுனுமே அந்த பொண்ணை வந்து தொடுறாரு. கரெக்டா அவங்க அம்மா வந்து ஹீரோயின் வந்து பயங்கரமா அந்த மிஸ்டர் பிரவுனையே போட்டு அடிச்சிடறா. இப்போ கூட இருந்த ரவுடிகள் எல்லாம் அந்த ஹீரோயினையும் பிடிச்சி வச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு அம்மா பொண்ணு ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து மிஸ்டர் பிரவுன் வந்து டேஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதும் அவங்க அம்மாவுக்கு இன்னும் கோவம் வந்து அந்த மிஸ்டர் பிரவுனை போட்டு சாத்துன்னு சாத்துறாரு. அப்பதான் இரு என்னோட பாஸ்க்கு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மிஸ்டர் பிரவுன் வந்து வேற ஒருத்தருக்கு வந்து கூப்பிட்டு சொல்றாரு. அவரு இந்த பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு, நான் வந்து இதை வந்து டிராகன் வாரியர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் பிரவுன் கிட்ட சொல்லிட்டு இருக்கப்ப, ஓ டிராகன் வாரியர் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்றீங்களா, ஓகே நல்லது, அப்ப இவ்வளவு ஏதாச்சும் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஹீரோயினை பயமுறுத்துற மாதிரி அவ முன்னாடியே நின்று அந்த மிஸ்டர் பிரவுன் வந்து பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் இதை பார்த்து பயப்படுவாங்கன்னு பார்த்தா இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த மிஸ்டர் பிரவுன் சொல்றான், அவ்வளவுதான் உன்னோட டைம் முடியறதுக்கான நேரம் வந்துருச்சு, நார்த்வுட்டோட டிராகன் வாரியரே உன்னை கொல்றதுக்காக இங்க வந்துட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு அவனும் சிரிக்கிறான். அப்பதான் ஹீரோயினும் கால் எடுத்து அதே மாதிரி அந்த நார்த்வுட்டோட அங்க இருக்க ஒரு மெம்பருக்கு வந்து கால் பண்றாங்க. அப்ப மிஸ்டர் பிரவுன் வந்து சொல்றான், ஒரு பேன் கேக் செல் பண்ற பொண்ணு கிட்ட எப்படி நார்த்வுட்ல இருக்க ஒரு மெம்பரோட நம்பர் கிடைக்கும், என்ன பொய் சொல்லி ஏமாத்துறியா அப்படிங்கிற மாதிரி இவனுமே ஹீரோயினை பார்த்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த மிஸ்டர் பிரவுன் கால் பண்ண அந்த நார்த்வுட்ல இருந்து ஒரு பெரிய ஆள் வந்து இங்க வந்து வராரு. அவரை பார்த்தது இவங்க எல்லாம் முட்டி போட்டு, இந்த பொண்ணு பயங்கரமா போல்டா இருக்கா, உங்களையே தப்பா பேசுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றான்.
அப்பதான் அங்கிருந்து வந்த பர்சன் அந்த மிஸ்டர் ப்ரவுன் அண்ட் அவனோட அடியாட்கள் எல்லாத்தையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கறதே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன அவரை எதிர்த்து பேசினாலும் வாய மூட்டு இங்கிருந்து கிளம்புங்க, இனிமேல் என்னோட நேமை யூஸ் பண்ணி ஏதாச்சும் இங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்க வாழ்க்கையில உயிரோடவே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. அப்போ ஹீரோயின் போய் அவளோட பொண்ணை பார்த்துட்டு என் பொண்ணு ரொம்ப பயங்கரமா சஃபர் பண்றா, இவளை இங்கிருந்து கூட்டிட்டு போங்க அப்படி சொல்லி அந்த வந்த பர்சன் கிட்டே சொல்றாங்க. இப்பதான் தெரியுது ஹீரோயின் தான் இந்த நார்த் ஹுட்டோட பிளாக் வாரியரே அப்படின்னு. பட் ஹீரோயின் வந்து எதுவுமே காட்டிக்காத மாதிரி அவளுக்கு அந்த சோஃபியா, அவங்களோட மக பேர் வந்து சோஃபியா தான், அவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இப்ப ஹாஸ்பிட்டலுக்காக கார்ல கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் அந்த சோஃபியா அப்படிங்கிற பொண்ணு வந்து சொல்றா, நேத்தே என்னோட கனவுல நீங்க தான் என்னோட அம்மா அப்படிங்கிற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படி சொல்லிட்டு. அப்பதான் ஹீரோயின் சொல்றா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ என்ன அம்மானே கூப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு. அப்ப அந்த சோஃபியா அப்படிங்கிற பொண்ணு வந்து சொல்றா, இல்ல நான் உங்களை அம்மானு கூப்பிடல, எங்க அப்பா வந்து சொல்லியிருக்காரு எனக்கு இன்னும் சின்ன வயசுலயே ஒரு அம்மா இருந்திருக்காங்க, பட் அவங்க என்ன சின்ன குழந்தையிலே விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்காது, அதனால நான் யாரையும் அம்மான்னெல்லாம் கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதும் ஹீரோயின் பயங்கரமா மனசுடைஞ்சு போயிடுறாங்க. பெத்த பொண்ணே நம்மள வந்து இப்படி சொல்றாளே, பிடிக்கலன்னு சொல்றாளே அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயினுக்குமே சோஃபியா கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியாம, சரி உனக்கு எப்படி என்ன கூப்பிடணும்னு இஷ்டமோ அப்படியே கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் போய் செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சோஃபியா வந்து நீங்க கண்டிப்பா எங்க அப்பாவை வந்து மீட் பண்ணி ஆகணும், வாங்க எங்க வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை வந்து கூட்டிட்டு போறா. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் அங்க நின்றுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயினை பார்த்ததுமே அவன் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சான், ஒரு பேன் கேக் விற்கிறவ இங்க எதுக்கு வந்தேன் என் பொண்ணை பாக்குறதுக்கு, மறுபடியும் உன்னை எப்பவோ நான் தான் வெளியே தள்ளிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஹீரோயின் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாரு. அப்பதான் சோஃபியாவுக்கு வந்து தெரியுது இதுதான் நம்மளோட உண்மையான அம்மா அப்படிங்கிறது. பட் சோஃபியாவை சின்ன வயசுலயே அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, நீங்க தான் என்னோட உண்மையான அம்மாவா, இனிமேல் நாங்க உங்க மூஞ்சிலே முழிக்கவே விரும்பல, எங்க அம்மாவை வந்து நான் ரொம்ப வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. இதை நினைச்சு ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் அவனால அங்கிருந்து எதுவுமே பேச முடியாம வந்துடுறா. ஸ்டார்டிங்ல மிஸ்டர் ப்ரவுன் அப்படிங்கிற ஒருத்தர் கிட்ட வந்து ஹீரோயின் வந்து சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அவர்கிட்ட தான் வந்து சோஃபியாவோட அப்பா, அதாவது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி தெரிஞ்சதும் டேவிட்டை ஒரு வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு சோஃபியாவை அந்த மிஸ்டர் ப்ரவுன் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸுக்கு வந்து கூட்டிட்டு போறாரு. அங்க போய் சாரி கேட்க தான் கூட்டிட்டு போறோம் அப்படி சொல்லி தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அங்க போனதும் அந்த மிஸ்டர் ப்ரவுன் வந்து டேவிட்டுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கவும் பொண்ணை இங்கேயே கொஞ்ச நேரத்துக்கு விட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பாவும் காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக பொண்ணை இங்கே விட்டுட்டு வந்துடுறாரு. இப்போதான் அவன் வெளியே போய் நின்று நான் கேம்பிங்ல பயங்கரமான லாஸ் ஆயிட்டேன், எனக்கு வேற வழி தெரியல அப்படிங்கிற மாதிரி நின்று அழுதுட்டு இருக்கப்பதான் கரெக்டா ஹீரோயின் வந்து என்ட்ரி கொடுக்குறா. நம்ம பொண்ணு எங்க, நீ மிஸ்டர் ப்ரவுனை மீட் பண்றதுக்கு கூட்டிட்டு போனையாமே, அவன்கிட்ட ஏன் கூட்டிட்டு போனேன், ஆல்ரெடி அவன்கிட்ட இருந்து தான் நான் பிரச்சனையிலேருந்து காப்பாத்தியே அவளை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சண்டை கட்டுறாங்க. ஆனா டேவிட் வந்து ஹீரோயின் கிட்ட பயங்கர மோசமா பேசுறா. சோஃபியா வந்து என் பொண்ணு, அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், எனக்கு இப்ப பணத்தை தேவை இருக்கு, அதனால நான் அவளை யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான், இதுல நீ தலையிட கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் அவளை நீ எல்லாம் அப்பாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அந்த மிஸ்டர் ப்ரவுன் அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து தன்னோட பொண்ணை போய் காப்பாத்துறாங்க. சோஃபியாக்குமே இவ்வளோ நாள் அவங்க அம்மா மேல இருந்த வெறுப்பு எல்லாமே போய் இப்போ தன்னோட அம்மாவாவே பார்க்கவும் ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. அவங்க அப்பா இப்படி பண்ணதை நினைச்சு சோஃபியா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்பதான் அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, உங்க அப்பா ஸ்டார்டிங்ல இருந்தே இப்படிதான், நீ அவரை பத்தி எல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணிக்காத, இனிமேல் உனக்கு அம்மா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சோஃபியாவையும் அவங்க நல்லா பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த டிராமாவும் அப்படியே முடிக்கிறாங்க. இந்த டிராமா எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான டிராமாவை பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.